அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதன் மூலமாக வரக்கூடிய சவால்கள், அந்த பரீட்சை காரணமாக இந்த மார்க் சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதை பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தது. என்னன்னா, பெற்றோர் சாதாரணமா என்னன்னா, பிள்ளைகள் மார்க் வாங்கலன்னா அடுத்தது என்ன, பெற்றோர்களை தான் வர சொல்லுவாங்க. இதுல பெரிய கஷ்டம் என்னன்னா, பெற்றோர்களுக்கும் பல விதமான வேலைகள் இருக்குங்க. அதை பள்ளிக்கூடத்துல புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு லீவுன்றதை கொடுக்காத நிறுவனங்கள் பல இருக்குங்க. நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இன்னும் பேசப்படல. தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்குற ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கெல்லாம் ஒரு 1 hour பர்மிஷன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை மீறி அவங்க லீவ் எடுத்தாங்கன்னா உடனே சேலரி கட் பண்றாங்க. அது மாதிரி அவங்களுக்கு உடல் உபாதைக்கே அவங்க லீவ் எடுக்காம கால் வலினாலும் சரி, வயிற்று வலினாலும் சரி போய் அப்படியே வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி பல பெற்றோர்கள், தாய்மார்களும் தந்தைகளும் துன்பப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இது என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணாங்க, இல்ல மார்க் வாங்கல, இத மாதிரினா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, வந்தே ஆகணும். ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு டைம் கொடுக்கறது இல்ல. நாளைக்கு வரலன்னாக்கா நீ பள்ளிக்கூடம் வராத, அந்த மாதிரி எல்லாம் டெட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் என்ன கேட்டுக்கிறது என்னன்னா, நிச்சயமாக பெற்றோர்கள் கண்காணிப்புக்கு கொண்டு போகணும், அவர்களுக்கு சொல்லணும், அவர்களோட பேசணும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நாம தொலைபேசி ஒரு ஒரு விஷயம் வந்தாச்சு. இப்போ எத்தனையோ ஒரு 50 வருஷம் காலத்துக்கு முன்னாடினா தொலைபேசியே கிடையாது. அப்ப நேர்ல வந்தாதான் எதுவுமே பேச முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே இயந்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம நடத்திட்டு இருக்கோம். காலம் இப்படி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் கண்டிப்பா பெற்றோர்கள் நேர்ல வந்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய பிரின்சிபல் வற்புறுத்துறாங்கன்றது நிஜமா எனக்கும் புரியலங்க. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் முக்கியமா இருக்கிற விஷயங்களுக்கு ஓகே. இப்போ சிலதை நாமளும் புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம ஒரு பெற்றோர் அப்படி குழந்தைகளை கூட கவனிக்க முடியாம பெற்றோர்கள் ஏன் குழந்தையை பெத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரூடான ஒரு கேள்வி. நானும் ஒரு உளவியல் ஆலோசகராக, ஒரு பெற்றோராக நிச்சயமாக ஒத்துக்கிறேன். யாராவது ஒருத்தர் முழு நேர பொறுப்பு பிள்ளைகளை பராமரிக்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பொருளாதார ரீதியாக 2 பேரும் வேலை போறோம்ன்ற கட்டாயத்துல பல குடும்பங்கள் இருக்கு. அவங்க அப்ப யாரோ ஒரு வயதானவங்க வீட்டுல பராமரிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு எப்படியோ அவங்க ஒரு வாழ்க்கை முறைய நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த விதிகளை தளர்த்த வேணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சோ டெலிபோன்ல நிச்சயமாக பேசலாமே, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அப்போ இப்ப மார்க் சரியா வாங்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க. இதுக்கு உடனே முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க பெற்றோர்கள் கிட்ட, அவங்களே கடனோ வாங்கி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாம் செய்யறாங்க. அவங்களால முடிஞ்சதுக்கு மேலதான் செய்யறாங்க இந்த காலத்துல. அது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நான் அடுத்த டாபிக்ல பேசுறேன். சோ இந்த மாதிரி ஒரு பிரஷர்ல பெற்றோர்கள் தனக்கு கிடைக்காதது அத்தனையும் தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும். நான் ஏழையாக இருந்தாலும் என்ன, ஏழைன்ற ஒரு காரணத்துக்காக என் குழந்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக எல்லாம் இன்னைக்கு பெற்றோர்கள் பல விதத்துல தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பிறகு பேசலாம். சோ இப்படி இருக்கிற ஒரு பெற்றோர்கள் கிட்ட, இத பாருங்க, உங்க பிள்ளை இவ்வளவுதான் மார்க் வாங்கியிருக்கான், நான் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல அடுத்த வாரம் கொடுப்பேன், அதுல இந்த மார்க் வாங்கலைன்னா நான் டிசி கொடுத்துருவேன், வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல்லாம் சொல்லும் பொழுது நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு மனசுல எவ்வளவு ஒரு இடி விழுந்தா போல இருக்கும். அந்த மாதிரி சொல்வதற்கு நிஜமாவே உரிமை இருக்கா அப்படின்னு என் மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது. அது எப்படி ஒரு குழந்தை வெறும் மார்க் வாங்குவதற்கு மட்டுமா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்? இன்னைக்கு ஏன் பள்ளிக்கூடங்கள்லாம் அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஓரளவுக்கு உண்மை இருக்கு. ஏன்னா மார்க் வாங்கினாதான் அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெயர் வரும். அந்த பெயரை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் பல காரணங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதற்காக ஒரு பெற்றோரை இப்படி அச்சுறுத்துவது, இது நியாயமா அப்படிங்கிறத தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி இதுக்கு தீர்வு தான் காணுவது? அப்ப இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான், மார்க் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கான், அப்ப நாங்க 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு இலக்கு வச்சிருக்கும் பொழுது இந்த ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டானாக்கா எங்களுக்கு அந்த இலக்கு போயிடுமே, எங்களோட இது போயிடுமே, கோல் போயிடுமே அப்படின்னு பள்ளிக்கூடத்துல நிறைய பிரின்சிபல் கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒருத்தரை வற்புறுத்தி, ஒருத்தரை துன்புறுத்தி
ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து கேவலப்படுத்தி அப்படியெல்லாம் வந்து ஒரு அது அப்படியெல்லாம் வர்றதுதான் நம்மளுக்கு வெற்றியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 100% வாங்குறது தான் வெற்றியா? ஏன் ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், சரி 100% இல்லைனாக்கா அப்ப என்ன, அதுல என்ன பெருசா குறைஞ்சு போயிடுச்சு? ஏன் இப்படி எல்லாரும் வந்து இந்த வெற்றியை பத்தி ஒரு தவறான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. வெற்றிங்கிறத வந்து எனக்கு திருப்பி திருப்பி வந்து நான் கோட் பண்றது வந்து ஜான் ராபர்ட் உடன் தான். ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு வெற்றியாளருங்க. அவர் சொல்றாரு வெற்றிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆற்றலை வந்து முழுதளவுக்கு வெளிக்கொண்டு வந்து அதை வந்து சரியான முறையில நம்ம செய்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குமானால் அதுதான் வெற்றி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து அணுகுமுறையை மாத்தி அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஆற்றல் முழுவதும் வெளிக்கொண்டு வந்ததா அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆசிரியருக்கோ ஒரு முதல்வருக்கோ ஒரு பெற்றோர்களுக்கோ நேரம் இருக்கா சொல்லுங்க? முதல்ல அவங்களுக்கே தெரியல. சோ ஆற்றல்னா என்ன, அதை வெளியில கொண்டு வரதுன்னா என்ன? இப்போ இதெல்லாம் செய்யணும்னா கனிவு வேண்டும். இப்ப இந்த குழந்தை வந்து மார்க் வாங்கலைன்னா அதுக்கு என்ன காரணங்கள்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த காரணங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆய்வே பண்ணாம நாம பாட்டுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு நாம பாட்டுக்கு வந்து ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம ஒரு மெஷின் மாதிரி குழந்தைகளை யந்திரங்கள் மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு குவாலிட்டியே இல்லாம ஒரு ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இவங்கெல்லாம் வெளியில வராங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேருந்து காலேஜ்லேருந்து வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எந்த வேலைக்குமே முழுதாக உபயோகப்படுத்த முடியாம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, அவங்க எதை வந்து விரும்பி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க விடாம தடுக்கிறது, சுயநலமாக பெற்றோர்கள் நினைப்பது, சமூகத்துல கூடங்க பல கட்டாயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து ஒரு சில துறைகள்ல படித்த ஆண்களுக்கு, ஒரு சில துறைகள்ல படிக்கிற ஆண்களுக்கு, வேலை செய்யற ஆண்களுக்கு தான் பெண் கொடுப்பேன் அப்படின்னு கூட வந்து பல பெற்றோர்கள் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஒரு சமூக பார்வையாளரா வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வந்து இன்னைக்கு நமக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு. அது கூட நம்ம புரிஞ்சுக்கல. இன்னைக்கு ஒரு ஒரு இயல்பா அழகா ஒரு கலை நயத்தோட நம்ம ஒரு தொழிலை செய்ய முடியும் அப்படின்னா விருப்பப்பட்டா கூட அதை நான் செய்யறேன்னு சொல்றதுக்கு பல பிள்ளைகளுக்கு அவகாசம் தருவதில்லை பெற்றோர்கள். பல பேர் வந்து அது ஒரு தவறா கூட நினைக்கிறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு டிகிரி வாங்கினாதான் மதிப்பு, அதுதான் அச்சீவ்மெண்ட், அதுதான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ படிப்பே வராத பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து நீங்க யோசிங்க. மற்றவங்களாவது யோசிக்கிறீங்களோ இல்லையோ, இவங்க வந்து கட்டாயமாக யோசிக்கணும். ஏன்னா கூடவே வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையிலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எப்ப பாரு ஒரு டெஸ்ட்டை கொடுத்து அந்த டெஸ்ட்ல எப்ப பாரு அவங்க கம்மி மார்க் வாங்கி அதுக்கப்புறம் எப்ப பாரு உட்காந்துட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு குற்றம் குறை கண்டுபிடித்து ஒரு 18 வருடம் 20 வருடம் இந்த குழந்தைகளோட வாழ்க்கையே ஒரு துன்பமயமான ஒரு வாழ்க்கையாக ஆக்குவதுதான். இதுக்கு வந்து நம்ம பெரிதளவுல பணம் வேற செலவழிக்கிறோம். அதை நீங்க முக்கியமா மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏழைகள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு காசு செலவழிக்காம இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிப்பே கொடுக்க முடியாது. அந்த போக்குவரத்து என்னதான் வந்து இலவசங்கள் கொடுக்கப்பட்டாலும் அரசாங்கத்தானால நம்ம வந்து ஒரு நேரத்தையும் அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளையும் நம்ம வந்து கொடுக்கறது பெற்றோர்கள் தானே. அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த காலத்தை வந்து போக்குறோம். அதனால அந்த 18 வருடம் 20 வருடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் குழந்தைகளோட வாழ்க்கையில, பள்ளி சிறார்கள் இளைஞர்களோட வாழ்க்கையில. அதை வந்து சும்மா பொதுப்படையாக எல்லார் கூடயும் கம்பேர் பண்ணிட்டு ஒரு இலக்கு இல்லாம ஒரு மாற்று சிந்தனை இல்லாம ஒரே விதமாக நம்மளுடைய கோபத்தையும் வெறுப்பையும் காட்டி இப்படியெல்லாம் அணுகுமுறையை நம்ம மாத்திக்கணும். சோ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா முடிவாக இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த நேரத்துல அந்த இலக்கை பத்தி நீங்க மறு ஆய்வு செய்யுங்க. அந்த இலக்கையே பர்சியூ பண்ணாம அதை பற்றி மறு ஆய்வு செய்யுங்க. தொடர்ச்சியாக மேலும் பல கருத்துகள் பேசலாம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் program@pepperstv.com எழுதுங்க.